السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 355. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 355ஆம் நாள் பாடத்தில் நாம் அமைந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தஹரீமில் கிபிரி வல் இஅஜாபி என்ற தலைப்பில் அமையக்கூடிய ஆயத்துகள் ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 355ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பை துவங்க இருக்கிறோம். ஒரு புதிய பாடம். அந்த தலைப்பு எப்படிப்பட்ட தலைப்பு என்றால் பாபு தஹரீமில் கிபிரி வல் இஅஜாபி என்பதாக அமையக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த பாடத்தில் மொத்தம் 2 விஷயங்களை பற்றி நாம பேச இருக்கிறோம். முதலாவது விஷயம், இந்த பாட தலைப்பிற்கான விளக்கம் என்ன, அர்த்தம் என்ன, அதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம முதலாவதாக பேச இருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த பாடத்திற்கு தோதுவாக முஸன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து ஒரு சில ஆயத்துக்களை நமக்கு உதாரணமாக கொண்டு வருவார்கள். அந்த கொண்டு வரப்படக்கூடிய அந்த ஆயத்துகளில் சில ஆயத்துகளுக்கான தர்ஜுமாவையும் அதனுடைய விளக்கங்களையும் அது கொண்டு வரப்பட்ட காரணங்களையும் நம்ம இரண்டாவது விஷயமாக பேச இருக்கோம். அப்போ 1 அறிமுகம், 2வது ஆயத்து. இந்த 2 விஷயம் தான் நம்ம இந்த பாடத்தை பேச இருக்கோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். முதலாவது, இந்த பாட தலைப்பிற்கான அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். பாபு தஹரீமில் கிபிரி வல் இஅஜாபி. கிபிர் என்று சொன்னால் பெருமை என்று வைத்துக் கொள்ளலாம். பெருமை என்பது ஹராம், தடுக்கப்பட்ட காரியமாக இருக்கின்றது, அல்லாஹுவால் அனுமதிக்கப்படாத காரியமாக இருக்கின்றது என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமும் வல் இஅஜாபி. இன்னும் இஅஜாப்னு சொன்னா அகந்தை, அதாவது அகந்தை எடுத்துக்கொள்ளலாம், அகம்பாரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த அகந்தை என்பதும் ஹராம், அதுவும் அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்று என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. சரிங்களா? இந்த பாடம் தலைப்பிற்கான விளக்கம் நமக்கு தலீலுல் ஃபாலிஹீன் என்ற அந்த கிதாபில, ஷரஹ் கிதாபில சில விளக்கங்களை நமக்கு எழுதுறாங்க. அந்த விளக்கங்களை நம்ம பார்ப்போம். முதலாவது, கிபிர் என்பதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, ஒருவன் பிறரை தன்னை விட தாழ்வானவர்களாக எண்ணி அவர்களை அவமதிப்பது. இதுதான் கிபிர். நம்ம தான் பெரிய ஆள், எல்லாரும் நம்மளை விட கீழே தான் இருக்கிறோம், நம்ம தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தவர் என்று சொல்லி பிறரை அவமதிப்பு செய்வோம். நம்ம மதிக்க மாட்டோம். யாரையும் மதிக்காம இருக்கிறது குணம் இருக்குதா இல்லையா, அதுதான் கிபிர் என்று சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்விற்கு மேலாக அகங்காரம் காண்பது என்பது அவருக்கு அந்த அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியாமல் அல்லாஹுடைய கட்டளை ஏற்காமல் இருப்பதே ஆகும் என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ கிபரும் அகம்பாவும் இது எல்லாமே அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய தன்மையை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அல்லாஹ்விற்கு குறித்தான ஒன்றை எடுப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்ப இப்படி அல்லாஹ்விற்கு அந்த உடனாக இருக்கக்கூடிய அந்த பெருமையை நம்ம பெருமை பீத்தனம் சொன்னா அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கிடையாது என்று சொல்றாங்க. ஆகையால் ஒருவர் அல்லாஹ்வினுடைய கட்டளையை அவமதித்து விடுவாரோ, அல்லது அல்லாஹ் தடை செய்தவற்றை அவமதிப்பாக செய்து விடுவாரோ, யாரு பண்ண செஞ்சிருவானோ அவன் காஃபிராகி விடுவான் என்பதையும் நமக்கு இந்த ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெருமை அடிக்கக்கூடியவன், மக்களிடத்தில் தன்னுடைய பெருமையை பேசக்கூடியவன், அகம்பாவத்தோடு சுத்தக்கூடியவன், இப்படிப்பட்டவனை அல்லாஹு தஆலா எப்பொழுதும் விரும்ப மாட்டான். இஸ்லாம் கற்று தந்த நடைமுறை இது கிடையாது.
மக்களோடு நீ பணிவோடு நடந்து கொள், மக்களோடு நீ இரக்கத்தோடு நடந்து கொள், மக்களோடு நீ அன்போடு நடந்து கொள் என்று சொல்லி தந்ததுதான் இஸ்லாம் மார்க்கம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் பெருமை அடிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அல்லாஹ் தவிர என்பதை நமக்கு இங்க ஷரஹ் தலீல் ஃபாலிஹில் அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ பாருங்க, சொல்றாங்க பாருங்க, ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதோ இல்ல நபிமார்கள் மீது, மலக்குமார்களுடைய தூதர்கள் மலக்கு மீது, மலக்குமாருடைய தலைவர் மலக்குகள் மீது, அறிஞர்கள் மீது, அப்ப இவர்களெல்லாம் பார்த்து அவர்கள் அறிவில் அல்லது பதவியில் தாழ்ந்தவர்கள் என்ற நம்பிக்கையுடன் அவமதித்தால் அது குஃபுராகிவிடக்கூடியதாக இருக்கும் என்பதை இமாம் மதுஹரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. அப்ப நபிமார்கள் மலக்குமார்களுக்கெல்லாம், பெரிய பெரிய உலமாக்கள் அறிஞர்களுக்கெல்லாம், இமாம் பெருமக்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா சிறப்பு மிக்க ஒரு பதவியை தந்திருப்பான், அவர்களுக்கு ஒரு அறிவை கொடுத்திருப்பான். அப்போ அவர்களுடைய அறிவு இல்லாம மற்ற எதுவுமே அவங்களுக்கு கிடையாதுப்பா, அல்லாஹ் கொடுத்த மட்டும்தான் அவங்களுக்கு, மற்றபடி அவங்க ஒன்றும் சிறந்தவங்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவர்களை அவமதிப்பு செய்யறதும் ஒரு குஃபுரு, இதுவும் பெருமையில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்று மதுஹரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இதுதான் கிபுர், பெருமை. யாஜாபுக்கான ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க பாரு. யாஜாப் என்றால் அதாவது தன்னை முழுமையுடையவனாக கண்டு தன்னிடம் உள்ள அறிவு அல்லது மேலோட்டமான நல்லொழுக்கம் அல்லது தன்னிடம் உள்ள செல்வம் அல்லது தன்னிடம் உள்ள பதவி ஆகியவற்றை பற்றி பெருமை கொள்ளுதல் தான் யாஜாப் என்று சொல்லி தருகிறார்கள். நிறைய விஷயம் இருக்கு. முதலாவது என்ன, தன்னை முழுமையப்படுத்திப்பான். நான் தான் இந்த உலகத்திலே சிறந்தவன், என்கிட்ட எந்த ஒரு குறையும் கிடையாது, இந்த உலகத்துல குறை இல்லாதவர்கள் பிலா நுக்சான், குறையில்லாத ஒரே மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எல்லோருக்கும் குறைகள் உண்டு. மனிதர்கள் என்றாலே குறைமிக்கவர்களாக தான் அல்லாஹு தஆலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். யாரும் கமால் கிடையாது, யாரும் பரிபூர்ணமானவர் கிடையாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தவிர. ஆனா இவன் என்ன எண்ணிக்கொள்ளுவான், நான் தான் அந்த உலகத்திலே ரொம்ப பரிபூர்ணமானவன், எனக்கு எந்த குறையும் கிடையாது அப்படின்னு அவன் எண்ணிக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, தன்னுடைய அறிவின் மூலமாகவோ அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய நல்லொழுக்கத்தின் மூலமாகவோ தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் பதவியின் மூலமாகவோ அவன் பெருமைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அறிவாளியா இருக்கலாம், ரொம்ப ஒழுக்கமிக்கமானவனாக கூட இருக்கலாம், அவன் சில நல்ல காரியம் செய்யக்கூடியவனாக இருக்கலாம், தர்மம் வழங்கக்கூடியவனாக இருக்கலாம், இல்ல அவனிடத்துல நிறைய செல்வம் இருக்குது, பெரிய பணக்காரனாக இருக்கிறான், பெரிய பெரிய பதவியில இருக்கிறான்னு சொன்னா, அப்போ இதையெல்லாம் பற்றி ஒருவன் பெருமை கொள்கிறான், பெருமைப்படுத்தி கொண்டு இதை சொல்லி அவன் பெருமைப்பட்டுக் கொள்கிறான் என்று சொன்னால் அதுதான் யாஜாப். எத்தகையதும் ஹராம். இது போன்ற செயலையும் அல்லாஹு தஆலா வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான், இதையும் அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்பதை நமக்கு இங்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ ரெண்டு, பெருமை அகம்பாரம், பெருமை ஆணவம் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. ஒருவன் பெருமை அடிப்பதன் மூலமாக அவனுக்கு என்னென்ன தீங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது, அவனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன, மறு உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன, அப்படி பெருமை அடித்தவருடைய நிலை கடைசியில் எந்த நிலையாக மாறும் என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். இப்ப இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஆயத்துக்களும் இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஹதீசுகளுமே இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகளாகவும் ஆயத்துகளாகவும் தான் இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரிங்களா? இதுதான் இந்த பாட தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகம். இப்போ முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு சில ஆயத்துக்கள், அந்த ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் நம்ம இப்ப முழுமையாக பார்ப்போம். வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 72வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 72வது பாடமாக இது அமைகின்றது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ இதுவரைக்கும் நம்ம 71 பாடங்களை இந்த ரியாது ஸாலிஹின் என்ற கிதாபில் நம்ம அருமையாக பார்த்திருக்கின்றோம். அந்த 71 பாடங்களில், அந்த 71 பாடங்களில் படித்த அனைத்து ஹதீசுகளையும் அல்லாஹு தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. இப்போ 72வது பாடமாக இது அமைகின்றது. இந்த பாட தலைப்பு என்ன? பாபு தஹரீமில் கிப்ரி வல் இஅஜாபி. பெருமை என்பதும் அகம்பாரம் என்பதும் ஹராம் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடம். இதுதான் இந்த பாட தலைப்பு. இப்ப இதற்கான அர்த்தத்தெல்லாம் நம்ம முழுமையாக பார்த்தாச்சு. நம்ம இதற்கான விளக்கங்களையும் ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம். இப்போ முஸன்னிஃப் அவர்களை கொண்டு வரக்கூடிய அந்த ஆயத்துக்களை நம்ம பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான்,
تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين என்று அமையக்கூடிய ஆயத். இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாவை நம்ம பார்ப்போம் வாங்க. தில்க தாருல் ஆஹிரத்து, அந்த மறுமையுடைய அதாவது மறுமைக்கான அந்த வீடாகிறது. இந்த மறுமையுடைய வீடு நஜஅலுஹா, அதை நாம் ஆக்கினோம், அந்த வீட்டை நாம் ஆக்கினோம் லில்லதீன, ஒரு கூட்டத்தார்களுக்கு. எத்தகைய கூட்டத்தார்கள்? லா யுரீதூன அலுவன் ஃபில் அர்தி, இந்த பூமியில் அவர்கள் எந்த ஒரு பெருமையும் அவர்கள் நாடமாட்டார்கள். வலா ஃபசாதன், எந்த ஒரு குழப்பத்தையும் அவர்கள் நாடமாட்டார்களே, அத்தகைய ஒரு கூட்டத்தார்களுக்காக அந்த வீட்டை நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வல் ஆகிபத்து, இன்னும் நல்ல முடிவு என்பது லில் முத்தகீன, இறையச்ச முடியவர்களுக்கே உரித்தானது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது அமைகின்றது. இதுதான் இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா. இப்ப இதனுடைய தஃசீரை நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த தில்க தாருல் ஆகிரத்தில் உள்ள இந்த தில்க என்பது இஷாரத், அதாவது சுட்டி காட்டக்கூடிய ஒரு சொல்லாக வந்திருக்கின்றது. அதாவது மகத்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சொல்லாக இந்த தில்க என்பதை அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறான் என்று சொல்றாங்க. அப்போ எப்படின்னா, நீ அதன் பெயரை கேட்டிருக்கிறாய், நீ அதனுடைய வர்ணையை அறிந்தவனாகவும் இருக்கிறாயே, அத்தகைய அந்த வீடு என்பதை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் தில்க. அப்போ என்ன சொல்றாங்க? மறுமையினுடைய வீடுனா சுவனத்தை இதன் மூலமாக இங்கே ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். அப்ப சுவனம் தான் இதுல நாட்டம். அப்போ அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சுவனம், அந்த சுவனம் நீ கேள்விப்பட்டிருப்பாயே, நீ கேட்டிருப்பாயே, நீ வர்ணத்தை எல்லாம் அதனுடைய வர்ணனை எல்லாம் அறிந்திருப்பாயே, அத்தகைய அந்த வீடு, அதை நஜ்அலுஹா, நாம் அந்த வீட்டை ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இது தில்க என்பதற்கான சபராக இது வந்திருக்கின்றது என்று சொல்றாங்க. இன்னும் அந்த தார் என்பது அதனுடைய சிஃபத்து, அதாவது சிஃபத்தாக இது வந்திருக்கு என்பதையும் நமக்கு இங்கு சொல்லுகிறார்கள். அப்ப தார் என்பது சிஃபத்தாகவும் எடுத்துக்கலாம், சபராகவும் எடுத்துக்கலாம். ரெண்டு விஷயத்தையும் நமக்கு இங்கு அருமையாக போட்டு தெரிவிக்கின்றார்கள். அப்போ அந்த வீட்டை நாம் ஆக்குவோம் லில்லதீன, ஒரு கூட்டத்தார்களுக்கு. அப்போ இது தார் என்பதற்கான ஒரு ஹாலாகவும் இருக்கலாம். தில்க உள்ள அந்த இஷாரத் வாக்கியத்தினுடைய அர்த்தம் அதை நிர்வகிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ ஒரு கூட்டத்தார்களுக்கு அதை நாம் ஆக்குவோம். லா யுரீதூன அலுவன், உயர்வை அவர்கள் நாடமாட்டார்கள். அலுவன் சொன்னா ஒரு உயரம், அகந்தை, பெருமை இதுவெல்லாம் விரும்பாதவர்கள், அவர்கள் தான் லா யுரீதுன அலுவன். அப்ப உலுவன் சொன்னாலே என்னது? அகந்தை, பெருமை என்ற அர்த்தத்திற்கு வரும். அந்த அகந்தை, அந்த பெருமை எல்லாம் அவர்கள் நாட மாட்டார்கள். அதாவது அகந்தை, மேம்படுதல் போன்ற மனப்போக்குகளை நாடாதவர்களாக அவர்கள் இருப்பார்களே, அத்தகையவர்களுக்கு அந்த சுவனத்தினுடைய அந்த வீட்டை நாம் ஆக்குவோம். ஃபில் அர்தி, இந்த பூமியில், அதாவது இந்த துன்யாவில். இது அலுவன் என்பதற்கான சிஃபத்தாகவும் இருக்கலாம், அல்லது அதனுடைய இணைந்து வரக்கூடிய ஒரு வர்ஃபாகவும் இது இருக்கலாம் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. இப்ப இந்த பூமியில் யாரு அகந்தையெல்லாம் விட்டு நாடாதவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு நாம் ஆக்குவோம் அப்படின்னு சொல்றான். வலா ஃபசாதன், இந்த ஃபசாதன் என்பது, ஃபசாதன் சொன்னா நமக்கெல்லாம் தெரியும், குழப்பம், ஒரு விரிசலை ஏற்படுத்துறது மக்களுக்கு மத்தியில. ஸ்வலாஹக்கு அப்படியே, இஸ்லாஹக்கு அப்படியே மாற்றமானதான் ஃபசாது. இஸ்லாஹன் சொன்னா, சுலுஹன் சொன்னா மக்களுக்கு மத்தியில ஒரு என்ன சொல்ல வர, ஒரு ஒற்றுமையை உண்டாக்குது. அதுவே ஃபசாதுன்னு சொன்னா குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு விரிசலை உண்டாக்குது. அப்போ அதாவது பாவ செயல்கள் அல்லது மக்களை ஷிர்கிற்கு அழைப்பது ஆகியவற்றை எல்லாம் ஃபசாதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு ஷரஹ்ல சொல்றாங்க. பாவமான செயலும் சேரும், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் சேரும், அந்த ஷிர்கிற்காக வேண்டி அழைக்கக்கூடிய அந்த செய்திகளும் இதில் சேரக்கூடியதாகும். இத்தகைய காரியத்தெல்லாம் அவர்கள் செய்யாதவர்களாக இருப்பார்களே, அத்தகையவர்கள் தான் அந்த சுவனத்தினுடைய வீடு என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பானாம். இன்னும் நல்ல முடிவு என்பதாகிறது. ஆக்கிபத்துன்னு சொன்னால் முடிவுதான், ஆனா இந்த இடத்துல சிறந்த முடிவு என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படிதான் நம்ம ஷரஹ்ல போடுறாங்க. சிறந்த முடிவு என்பது லில் முத்தகீன, தக்வா உடையவர்களுக்கே, இறையச்சம் உடையவர்களுக்கே, அதாவது பாவங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்பவர்களுக்கே என்று சொல்றாங்க.
அப்ப அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமான காரியமான பாவமான காரியமா வச்சிருக்கிறானோ அந்த பாவமான காரியத்திலிருந்து எல்லாம் நம்மை தடுத்துக் கொள்வது, அதை பயந்து அதிலிருந்து விலகி அல்லாஹிற்கு பயந்து நடப்பாரே அத்தகையவர்கள் தான் நல்ல முடிவு என்பதே அமையும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது இங்கு வந்திருக்கின்றது. சரிங்களா? அப்ப இதுதான் இந்த ஆயத்திற்கான தஃசீர். பாருங்க, அல் கசஸ், சூரத்துல் கசஸ்ல 83வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இப்ப இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு உலுவன் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. உலுவன் சொன்னா அகந்தை, பெருமை என்ற அர்த்தம்லாம் இருக்கும். அப்ப அந்த பெருமை அடிக்காதவர்கள், அகம்பாவம் காட்டாதவர்கள், அகந்தை இல்லாதவர்கள், அப்படி நாதாதவர்களுக்கு தான் அந்த சுவனம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அப்போ அத்தகைய ஒருவர், அப்ப இந்த பாடம் என்பதும் பெருமையை பற்றி பேசக்கூடிய பாடம், பெருமை அடிப்பவருடைய நிலையை பற்றி பேசக்கூடிய பாடம். அப்படி இப்படி பெருமை அடிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த சுவனம் என்ற அந்த வீடு உங்களுக்கு கிடைக்காது. சுவனம் அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கணுமா, நீங்கள் இந்த உலகத்தில் பெருமை கொள்ளாதீர்கள், இந்த உலகத்தில் நீங்கள் அகம்பாரம் கொள்ளாதீர்கள், நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஆயத்தாக இது இருக்கின்றது. இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் நமக்கு அருமையாக இங்கு கொண்டு வருகிறார்கள். சரிங்களா? இப்ப அடுத்தபடியாக கொண்டு வரக்கூடிய ஆயத்தை பார்ப்போம் வாங்க. وقال تعالى, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ولا تمشي في الارض مرحا என்று அமையக்கூடிய ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தம், ولا تمشي நீங்கள் நடக்காதீர்கள், ஃபில் அர்தி இந்த பூமியில் நீங்கள் நடக்காதீர்கள், மரஹன் மரஹான நிலையில் நீங்கள் நடக்காதீர்கள். மரஹன் சொன்னாலும் பல அர்த்தங்களை கூறப்படுறாங்க. அதுல ரொம்ப இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப சொல்லப்படக்கூடிய அர்த்தம் என்னன்னா, அகந்தை, ஆடம்பரம், பெருமை, இது போன்ற அர்த்தத்திற்கு இந்த மரஹன் என்பது வரும். அப்படி அகம்பாரமான, ஆடம்பரமான, அகந்தையான அந்த நிலையில் இந்த பூமியில் நீங்கள் நடக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது வரக்கூடியதாக இருக்கு. இந்த ஆயத்திற்கான தஃசீரை நம்ம பார்ப்போம். தஃசீருல் ஃபத்ஹுல் கதீர்ல சொல்லக்கூடிய விளக்கம், நம்ம இப்ப சொல்லக்கூடிய விளக்கம் பாருங்க. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹன், நீங்கள் அகந்தையோடு இந்த பூமியில் நீங்கள் நடக்காதீர்கள். அப்போ மரஹ என்பதற்கு பல அர்த்தம் கூறப்பட்டு சொன்னா, அந்த பல அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க. அது மிகுந்த மகிழ்ச்சி எனவும் கூறப்பட்டுள்ளது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அளவுமிக்க சந்தோஷத்தை இருப்பான இல்லையா ஒருத்தன, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்திற்கும் மரஹ என்ற அர்த்தம் வரும்னு சொல்றாங்க. இன்னும் நடையில் பெருமை, அகந்தை என்றும் அர்த்தம் இதுக்கு இருக்கின்றது என்று சொல்றாங்க, நம்ம பார்த்த மாதிரி. இன்னும் மனிதன் தன் அளவை மீறி நடப்பது என்றும் கூறப்பட்டுள்ளது. அளவை மீறி நடப்பதுன்னா வரம்பு மீறி செய்வது, வரம்பு மீறி அவன் நடப்பது இருக்குது இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கும் மரஹன் என்று சொல்லி தருகிறார்கள். சரிங்களா? அடுத்து பெருமை கொண்டு திமிரு பிடித்தல் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது, உற்சாகம் மிகுதல் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆனால் இந்த ஆயத்தில், அந்த ஆயத்தில் உத்தேசிக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அகந்தை, ஆடம்பரம், பெருமை என்பதே தெளிவாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் இந்த ஆயத்தை விளக்கும் பொழுது அல்-ஹஜ்ஜாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய விஷயம் என்னன்னா, பூமியில் கம்பீரமாக பெருமையை கொண்டு நடந்து திரியாதே என்று அவர்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஆயத்துடைய தொடர்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த பூமியில் நீங்கள் பெருமையோடு நீங்கள் நடக்காதீர்கள், இந்த பூமியில் நடக்கக்கூடிய, அதாவது இந்த பூமியில் நீங்கள் மலையளவிற்கு உயரவும் முடியாது, இந்த பூமியை நீங்கள் தகர்த்தி விடவும் முடியாது என்று இதனுடைய ஆயத்துடைய தொடர்ச்சி வரும். அப்போ ஆக மொத்தம் இந்த ஆயத்தை சொல்லப்பட்ட விஷயமே பெருமை கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பெருமை அடித்தால் நீங்கள் நஷ்டவாளிகளாகவே ஆகுவீர்கள். இந்த உலகத்தில் பெருமை காட்டியவர்கள், இந்த உலகத்தில் அகம்பாவத்தோடு நடந்தவர்கள், அவர்கள் என்னது, அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக கிடையாது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஆயத் பாருங்க. அல் இஸ்ரா, சூரத்துல் இஸ்ரால 37வது ஆயத். இந்த ஆயத்தானதை முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வர காரணம் என்ன, இதுவும் பெருமையை பற்றி வலியுறுத்த வரக்கூடிய ஒரு ஆயத்து. மரஹன் என்று சொன்னால் பெருமை என்ற அர்த்தம் இருக்கு. இந்த பாடம் பெருமை அடிக்காதீர்கள், பெருமை என்பது ஹராம் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம். இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இங்கு நமக்கு கொண்டு வருகிறார்கள். அடுத்து பாருங்க, وقال تعالى, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ولا تصعر خدك للناس ولا تمشي في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور என்று கூறக்கூடிய ஒரு ஆயத். இதற்கான அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. ولا تصعر,
வலா துஸைர ஹத்தக லின்னாசி, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய பெருமையின் காரணமாக நீ உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. வலா துஸைர் என்று சொன்னால் மக்களுக்கு சிரிப்பை நீ அடர்த்தியமாக காட்டாதே. அதாவது உன் சிரிக்கிறதுலே ஒரு மாதிரி நீ பெருமையை காட்டாதே, நீ அதை மூஞ்சி அப்படி திருப்பிட்டு போகாத என்று நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதுதான் அர்த்தம், தர்ஜுமா தான். உன்னுடைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய பெருமையின் காரணமாக நீ உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் இன்னும் இந்த பூமியில் நீ நடந்து செல்லாதே. மரஹன், பெருமை அடித்த நிலையில் நீ நடந்து செல்லாதே. இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லா யுஹிப்பு, விரும்ப மாட்டான், குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், பெருமையுடைய ஒவ்வொருவர்களையும், பெருமையுடைய எல்லாவற்றையும், அதாவது யாருக்கெல்லாம் பெருமை இருக்கின்றதோ அவர்கள் எல்லோரையும், யாரையும் அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்பதுதான் இதனுடைய தர்ஜுமா. இதனுடைய தஃசீரில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, காலல் ஹரவி, அதாவது ஹரவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அதாவது மக்களுக்கு சிரிப்பை நீ அடர்த்தியமாக நீ காட்டாதே, உன்னுடைய சிரிப்பிலேயே நீ, அதாவது பிறரின் மீது அகங்காரம் காட்டக்கூடாது என்று சொல்லித் தருகிறார்கள். உன்னுடைய சிரிப்பிலேயே அப்படி ஒரு நக்கல் நையாண்டியை காட்டுது, சிரிப்பிலேயே ஒரு பெருமை மிக்க சிரிப்புன்னு ஒன்று இருக்குது, அப்படிப்பட்ட சிரிப்பை நீ சிரிக்காதே என்று ஹரவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அதாவது இங்கு நாட்டம் என்னன்னு சொன்னா, இங்கு தக்கப்புரு, அவர்களிடம் விலகியவாறு நடக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப விலகி நடக்கிறது, பெருமை இருக்கிற மாதிரி, நான் பெரிய ஆள்பா, நீ நான் சின்னவன், உன் கூட இதுக்கு நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உதறி விட்டு நம்ம போற விஷயம் இருக்குதா இல்லையா? நம்ம அப்படி போவோமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம், இதுதான் இப்படிப்பட்ட செயலு தான் வலாது சஐர். சஐருக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விலகி போறது என்பதை இங்கு நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான அர்த்தத்தை நமக்கு கீழே முழுமையா போடுவாங்க, அப்ப நம்ம முழுமையா பார்ப்போம். இப்போ இங்கு அதாவது இங்கு ஹுவைஸ் மிந்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இங்கு அல்லாஹ் அவர்கள் நமக்கு அல்லாஹ் நமக்கு கூறக்கூடிய விஷயம் என்னன்னா, மனிதன் அவசியமற்ற போது தன்னைவே தாழ்வு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்பது போன்றது. அதாவது மேலும் சொல்றாங்க, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹன், பூமியில் மகத்தான பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் நடக்கக்கூடாது. அகந்தையும் பெருமையும், கொயலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அகந்தை பெருமை, அதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதைதான் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு இங்கு அருமையாக ஃபத்ஹுல் கதீர் என்ற தஃசீரில் நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ மக்களிடத்துல உனக்கு மக்களிடத்துல ரொம்ப தாழ்மையோடு அதாவது மக்கள் ரொம்ப தாழ்மையான, நீதான் ரொம்ப உயர்ந்த நினைச்சிட்டு இருக்குன்னு சொன்னா, அதனால நீ மக்களிடத்துல நீ விலகி நடக்காதப்பா என்று சொல்றான். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹன், இதற்கான அர்த்தத்தை நம்ம மேலேயே பார்த்தாச்சு. இந்த பூமியில் அகந்தையோடு நீ நடக்காதே. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா லா யுஹிப்பு, அவனை விரும்ப மாட்டான், குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். முஹ்தாலின் ஃபஹூர்னு சொன்னா பெருமை அடிக்கக்கூடியவர்கள் தான் அர்த்தமே, பெருமை அடிக்கக்கூடியவர்கள். அப்போ பெருமையில் ரொம்ப பெருமை, சரியான பெருமை அடிக்கக்கூடியவர்கள். அப்போ தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரோடு நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா? அப்படி திமிரோடு நடக்கக்கூடிய பெருமை உடையவர்கள் ஒருவரை கூட அல்லாஹு தஆலா நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது வரக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, அல் லுக்மான், சூரத்து லுக்மான்ல 18வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்ப இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அன்னவர்கள் இங்கு கொண்டு வர காரணம் என்ன? இதுவும் பெருமையை அடிக்காதீர்கள் என்பதை வலியுறுத்தி வரக்கூடிய ஆயத். இந்த உலகத்தில் நீங்க பெருமை காட்டாதீங்க, மக்களிடம் இருக்கக்கூடிய பெருமையின் காரணமாக நீங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு மக்களை விட்டு நீங்கள் விலகி நடக்காதீர்கள். அப்படி விலகி நடக்கக்கூடியவர்களை, அப்படி பெருமையை காட்டக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா எப்பொழுதும் நேசிக்க மாட்டார் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லித் தருகிறான். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அன்னவர்கள் நமக்கு அருமையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். சரிங்களா? இப்போ இந்த ஆயத்திற்கான அர்த்தத்தை நமக்கு கீழே போடுறாங்க பாருங்க. என்பதனுடைய அர்த்தமாகிறது அதாவது தமீலுஹு, இந்த ஹூடைய தமீரு இந்த ஹத்தவை பார்த்து போகுது, முகம், அந்த முகத்தை நீ திருப்புவது, நீ சாய்த்துக் கொள்வது. இந்த ஹீயுடைய தமீரு ஹத்தவை பார்த்தா போகுது. அப்போ அந்த முகத்தை கொண்டு நீ புறக்கணிப்பது, மக்களை விட்டு விலகி நடப்பால், தகப்புருன் அலைஹிம், அந்த மக்களின் மீது கொண்ட பெருமையின் காரணமாக அந்த மக்களை விட்டும் நீ சாய்வது கொண்டு,
அந்த முகத்தை சாய்த்துக் கொள்வது கொண்டு நீ விலகி நடக்கக்கூடியவனாக இருப்பாய். இப்படிப்பட்ட அர்த்தம் தான் வலாத சப்பைர ஹத்தக்லின்னாஸ் என்ற ஒரு அர்த்தத்துக்கு, எந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொல்றாங்க. மேல பார்த்த மாதிரிதான் பாத்திரம் அப்படி சாட்சி நடக்கிறது. அவ மூஞ்ச கொடுத்து பேசுறது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் முகத்தில் எப்பொழுதுமே ஒரு பொன் சிரிப்பு இருக்குமா. ஒரு காஃபிர் வந்தா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சிரித்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ சிரிப்பு என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. மனிதர்களிடத்தில் அப்படியே என்ன சொல்ல அப்படியே உருன்னு ஒரு மாதிரி நம்ம முகத்தை சுழிச்சு நடக்கிறதை விட சிரிச்சு நடக்கிறது தான் சிறந்த ஒரு குணமாகவே அமையக்கூடியதாக இருக்கும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் கற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. அப்படி சிரித்து செல்ல வேண்டும். நீ மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பெருமையின் காரணமா அவரை விட்டு நீ விலகி நடக்கக்கூடாது. அப்படி விலகி நடக்காதே என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்துல இந்த 72வது பாடமான இந்த பாட தலைப்பு, அதற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஆயத்துக்களுக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். 3 ஆயத்துக்களுக்கான அர்த்தத்தை நம்ம முழுமையாக பார்த்தாச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நம்ம இன்ன காரூன கான மின் கௌமி மூசா என்று துவங்கக்கூடிய இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாக்களையும் அதற்கு கீழ் வரக்கூடிய செய்திகளையும் விஷயங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.